ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பால் பாயசம் தான். மில்க் மேட் வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேமியா பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு கிளாஸ் பால், நெய், வறுத்த சேமியா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காவை அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். பேன் வச்சு அதில் நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம உலர் திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம உலர் திராட்சை உப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம முந்திரி உலர் திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் ஊற்றியாச்சு. பேனில் பால் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா பாலில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வேகட்டும் நம்ம சேமியா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக தட்டி வச்சுருந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் மேடை சேர்த்துக்கலாம். ஏன் இதை சேர்க்குறோன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பாயசத்துக்கே, சூப்பராக இருக்கும். அதனால தான் மில்க் மேட் சேர்க்குறோம். நீங்களும் ஒரு தடவை மில்க் மேட் சேர்த்து பாயசம் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா பாயசம் மில்க் மேட் சேர்த்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மில்க் மேட்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.